அவன் தான் உறுதியா சொல்லாதப்போ, அப்புறம் நீங்க இல்லங்க. அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். இப்போ நீங்க தானே கஷ்டப்படுறீங்க. அவர் எப்ப பார்த்தாலும் உன்னைய ரொம்ப பிடிக்கும், உன்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் நானும் அவருக்கு என்ன நிஜமாவே பிடிக்கும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஆனா ஏங்க அழாதீங்க. ஏங்க ப்ளீஸுங்க அழாதீங்க. ஏங்க அவனை போலீஸ்ல பிடிச்சு சொன்னா கொடுங்க. கேளுங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி பண்ண மாட்டேன். இவ்வளவு நாளா நானும் எதுக்காக வாழ்றேன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இனிமே என் குழந்தைக்காக வாழ்வேன். நான் கார்த்தியவோ உங்களையோ இனி எதுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏங்க நான் பொய் சொன்னதுக்கு சாரிங்க. அப்புறம் மெட்ராஸ்ல எனக்கு என் ஃப்ரெண்டை விட்ட வேற யாரையும் தெரியாது. ஏதாவது ஆத்திர அவசரத்தை கூப்பிடுறது கூட யாரும் இல்லை. நீங்க 2 பேரும் உங்களோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. மெட்ராஸ்ல யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம். என்னடா சொல்ற? தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். காஃபி எப்படி இருக்கு? ஹலோ, ஒரு நிமிஷம். என்னங்க? உங்ககிட்ட ரொம்ப நாளாவே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ம். இந்த வீட்டில் எவ்வளவோ சினிமாக்காரங்க வந்து தங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா யாரை பார்த்துமே இதை சொல்லணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. உங்களை பார்த்து தான் சொல்லணும்னு தோணுது. கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய டைரக்டரா வருவீங்க. நான் சொன்னா பழிக்குங்க. கண்டிப்பா இது நடக்கும். நீங்க பெரிய டைரக்டரா வரதான் போறீங்க. தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏய் நானும் வரேன்டா. சரி, நாங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டு இருக்கோம். பை. ஏய் கார்த்தியை தானே பார்க்க போறீங்க. காலைல நீ பேசுறப்ப நான் ஒட்டு கேட்டேன். இன்னும் இந்த புத்தியே இல்லையாடா நீ? டேய் டேய் உன்னை எல்லாம் கூட்டு போக முடியாதா? போதுமா? டேய் நீ இருடா. டேய் என்னால் தாண்டா அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனை பார்த்து சாரின்னு ஒரே வார்த்தை கேட்டு நான் போயிடுறேன்டா. ஓசியில தண்ணி கிடைக்கும் தானே நீ வர்றேங்கிற. பாடுறா, இன்னமும் ரோசப்படுற மாதிரி தெரியுது. டேய் நீ இருடா போலாம். டேய் நான் மன்னிப்பு கேட்குற மூடில் இருக்கேன். என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. டேய் நீ பொம்பளையாடா? நீ பொம்பளையா? பொம்பளைங்களை தாண்டா கார்த்தி மன்னிப்பான். டேய் இருடா. டேய் அவன் என்னை அடிக்கணும்னா கூட அடிக்கட்டும்டா. என் மேலே தப்பு இருக்கு. நான் சாரி கேட்டு வந்துடுறேன்டா. செருப்பால் அடிப்பனாய போட்டு தந்த பொட்டதான் அடி. வெளிப்படா. நான் பண்ண தப்பு தான். ஏச்சி வெளிய போனீங்களா? ஏய் ஓசி குடிடா, எங்கூட வந்துடுடா. நான் பண்ண தப்பு தான். சாரி கேட்க வந்தேன். சாரிடா. ஏன்டா உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன ரோஷன் இருக்காதாடா? கார்த்தி ஓவரா பேசுற கார்த்தி. அப்புறம் நானும் டேய், பேசுறேன்டா. உனக்கு தெரியாது அவன. சை அடிச்சு வாய உடைச்சிருவேன் உன்னை. என்ன விட்டா பேச இருப்பியா நீ? ஏய் வாடா. உங்க அம்மா சாவ கிடக்கும்போது நீ நான் அப்படியே படுக்க வேண்டாம்டா நீ. பொறுக்கி நான் என்ன பத்தி பேசுறேன் நீ? தூ எச்சக்கட்ட நாயே. அரி கார்த்தி நாய் தானே நீ? கிடைக்கலடா, தான் கிடைச்சது.
டேய் எதாக இருந்தாலும் சரக்கு அடிச்சுட்டே பேசுவோம். டேய் நீ இல்லாத குறைய நம்ம டெல்லி தான் போய்கிட்டு இருக்காப்புல. என்னது? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக பொண்ணுங்களோட. மச்சி அவளுக்கெல்லாம் வரல நான். ஆமாம் இவ்வளோ பேசுகிறானே, இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே, டேய் அவங்களுக்கு டெல்லி காலைல கொசூத்தி வாங்கலேருந்து நைட்டு பால் பாக்கெட் வாங்குற பால் பாக்கெட்டா? நம்ம தலைவர் தான். ஏய், பொண்ணு அழகா இருப்பாளா? அவளை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம் அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுவா. பேச தமிழில் ஐ லவ் யூ தவிர எல்லாம் பேசுவாங்க. ஸோ நீ அந்த பொண்ணை லவ் பண்ற? ஏய், அந்த பொண்ணை லவ் பண்றியா? இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் எப்படி நம்பர் வச்சிருக்க? நான் தான் கார்த்திக் பேசுறேன் சிஸ்டர். செல்லப்பாண்டி உங்களை ரொம்ப நேசிக்கிறான். உங்களை சின்சியரா லவ் பண்றான். அத சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறான். நீங்களா பார்த்து நாளைக்கு காலையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுங்க. சரியா? பை சிஸ்டர். பை. தலைக்கு என்ன இருக்குடா? குவார்டர் தான் நம்ம லெவல். அதுக்கு மேலே போனாலே சிக்கல் தான். டேய் ஒரு ஹாஃப் அடிச்சுட்டு எப்படி அவன் வரான்னு பாரு. டேய் என்ன? டேய் நான் வீட்டுக்குள்ளே வரலடா, வர சங்கட்டமாக இருக்குது. டேய் அவ 4 பசங்களை மெயின்டைன் பண்ணி திரிகிறாளுங்க, நீ என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டு? அட வாப்பா, கழுத்தில் என்ன கத்தியா வைக்க போறாங்க? வா. இல்லைடா ஒரு மாதிரியாக இருக்கு. ஐயோ மிஞ்சி மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவாங்க? வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோதானே. குட் நைட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டா? இவனை எப்படி கூப்பிட்டா வர மாட்டான். ம். டேய் செல்லப்பாண்டி வேண்டாம்டா. ஓடாத. டேய் டேய் வாடா. டேய் தள்ளுறான். நீ இல்லைன்னா எப்படிடா கொசூத்தி வாங்குவாங்க? டேய் உள்ள போடா. இல்லைங்க நானே வரேன், இருங்க. டேய் நீ போ போ. ஒரு வேளை அவங்களுக்கு உன்னை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பில்டிங்கே உனக்கு தான். நம்ம ரூம் மட்டும் நான் வச்சுக்கிறேன்டா. படா. டேய் என்னடா? நீங்களாம் இல்லாதப்போ எத்தனையோ நாள் இந்த படிக்கட்டில் திருட மாதிரி ஏறி போயிருந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு காசே தர வேண்டாம் நீ இருந்துக்கப்பான்னு சொன்னாங்க. என்னால் அவங்க மூஞ்சில முழிக்க முடியாது. விக்ரமனை மிஞ்சிவிடும். தெய்வமே பெட்டு. என்னங்கம்மா? செல்லப்பாண்டி எங்க? செல்லப்பாண்டி அவன் ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டாங்கம்மா. கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போப்பா. சரிங்க. தப்பிச்சுடா. செல்லப்பாண்டி, ஹலோ செல்லப்பாண்டி, செல்லப்பாண்டி. என்ன பஸ்? ஹலோ சார். என்ன கூப்பிட்டா கூட கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க? படம் எதுவும் கமிட் ஆயிடுச்சா? நீங்கள் வேற சார். ஏன் என்னாச்சு? இது ரூம் சாவி தொலைஞ்சிருச்சு. பசங்களும் ஹவுஸ் ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க. எங்கே போகிறோன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரூமுக்கு ஒத்து வராது போல இருக்கு. கார்ல ஏறுங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசலாம். சார் கார்லாம் படம் கமிட் ஆயிடுச்சு சார். படம் தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். சரி, பசங்க வர வரைக்கும் ஆஃபீஸில் தங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார்.